Hello friends, this is Pranav from GV Computers. நம்ம ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து பிசி பில்ஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி. நண்பா உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னடா ஃபுல்லாக பிசி பில்ஸே பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கண்டென்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும், நிறைய காம்பனன்ட்ஸ் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லேப்டாப்ஸ், பிரிண்டர்ஸ், கீபோர்ட் மவுஸ், மானிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கண்டென்ட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த ப்ராசஸில் பிசி பில்டை பற்றி டோட்டலாக மறந்துட்டோம். பழச மறந்துட்டானா? எலே, உனக்கு மெமரி லாஸ் ஆனாலும் லாஸ் ஆகாட்டினாலும் உன்னைய உண்டு இல்லைன்னு ஆக்காம விட மாட்டான்டா. ஸோ மறுபடியும் வந்து நம்ம பிசி பில்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பிசி பில்ட் பண்ண போகிறோங்க. இந்த பிசி பில்ட் யாருக்கு, எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறாங்க அண்ட் என்னென்ன காம்பனன்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி டோட்டலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பில்டு வந்து கம்ப்ளீட்டாக இன்டெல் பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம பண்ண போகிறோங்க. இது வந்து முழுக்க ஒரு ஆர்கிடெக்ட் தான் யூஸ் பண்ண போகிறாரு. ஸோ லூமியான், ஸ்கெட்சப், ரிவீட் அப்படின்னு சொல்லி இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து ஃபுல் ஆன் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆமாம், நீங்கள் யார்? இவங்க ரெண்டு பேர் யாரு? ஸோ அவங்களுக்காக பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹேண்ட் பிக் பண்ணியிருக்கோங்க. என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்தலாம் வாங்க. இன்டெல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்டெலோட i7-14700K ப்ராசஸர் தாங்க. இதில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா 20 கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். என்ன 20 கோரா அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு எஃபிஷியன்சி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கோர்னு மாதிரி இருக்கும். 8 கோர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் அண்ட் 12 வந்து எஃபிஷியன்சி கோர்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் வந்து 28 த்ரெட் வந்துருதுங்க. பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸோட பேஸ் ஃப்ரீக்வன்சி 3.4 GHz அண்ட் பூஸ்ட் ஃப்ரீக்வன்சி 5.5 GHz வரும். அண்ட் இதோட L2 கேஷ் வந்து 28 MB இருக்கு அண்ட் டோட்டல் ஸ்மார்ட் கேஷ் வந்து 33 MB வருது. நெக்ஸ்ட் காம்பனன்ட் மதர்போர்டு தாங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண மதர்போர்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா MSIயோட Z790P Wi-Fi மதர்போர்டு தான். இதில் வந்து 4 RAM ஸ்லாட்ஸ் வந்துடுது, 4 M.2 NVMe ஸ்லாட்ஸ், அதுவும் Gen 4 ஸ்லாட்ஸ் வந்துடுது, 6 SATA ஸ்லாட்ஸ் வந்துடுது, 2.5G LANும் வந்துடுது அண்ட் இதில் வந்து Wi-Fi அண்ட் ப்ளூடூத்தும் வந்துடுதுங்க. ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜோட வந்தது அண்ட் ப்ராப்பர் ஹீட் சிங்ஸோட இருக்குது. ஒரு 14700K ப்ராசருக்கு 790 மதர்போர்ட் சூப்பரான மேட்சாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் காம்பனன்ட் வந்து நான் ரேம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ரேம் அப்படின்னு பார்த்தோம்னா T-Forceோட டெல்டா DDR5 16GB 5600 ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் 16GB into 2 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 32GB. ஸோ நம்மளுக்கு வந்து ரேம் இன்டென்சிவ் டாஸ்க்லாம் யூஸ் பண்ணும்போது 32GB வந்து மஸ்ட். ஸோ ஆர்கிடெக்ட் யூஸ் பண்ணனால இது வந்து பேசிக்காக வேணும்னு சொல்லி நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வந்து ஸ்டோரேஜ் தான். நம்ம யூஸ் பண்ணது வந்து XPGயோட S70 பிளேட். எங்கே SSD காணும்? எஸ் வந்துருச்சு. S70 பிளேட் தாங்க. இது வந்து 1TB Gen 4 NVMeங்க. இதில் வந்து நம்மளுக்கு 7000 to 7400 ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம பூட்டிங்லாம் வந்து அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக இருக்கும். எல்லா சாஃப்ட்வேர்ஸும் இதில் போட்டுக்கலாம். ஸோ இப்போது நம்ம பேசிக்கான எல்லா காம்பனன்ட்ஸும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆர்கிடெக்ட்க்கு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கிராஃபிக்ஸ் கார்டு தாங்க. என்ன கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ RTXோட 4070 தாங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு 12GB கார்டு வித் ட்ரிபிள் ஃபேனோட வந்துடுது. ஸோ இந்த பில்டுக்கு வந்து நம்ம i7-14700K அண்ட் RTX 4070 கார்டு மேட்ச் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு அவங்க பிசி பில்ட் பண்ணும்போது எந்த ப்ராசருக்கு எந்த கார்டு போடலான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இது எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் தான் கேட்கணும்னு இல்லைங்க. பேசிக்காக உங்களுக்கே தெரியணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் பிசி பாட்டில்நெக் கால்குலேட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே pc-builds.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் வரும். அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன ப்ராசர் சூஸ் பண்ணுறீங்க, என்ன கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணுறீங்க, என்ன டாஸ்க், அதாவது ஜென்ரல் டாஸ்கா, CPU இன்டென்சிவா இல்லை GPU இன்டென்சிவா அப்படின்னு இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன், அதாவது ஃபுல் ஹெச்டியா இல்லை 4K 2K அதிலே வந்து நிறைய இருக்கும். நீங்கள் அந்த ட்ராப் டவுனில் உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பாட்டில் நெக்கோட கால்குலேஷன் ஃபுல்லாக வந்துடும். நம்ம இதுக்கு வந்து நம்ம ஃபுல் ஹெச்டி கால்குலேஷன் வச்சு 14700K 4070 வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 0.5% தான் வந்து பாட்டில் நெக் இருக்குது. ஸோ எனிதிங் லெஸ் தென் 1% இஸ் பர்ஃபெக்ட் மேட்ச் தான். நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் பில்டுக்கு நீங்களே சூஸ் பண்ணலாம். இப்போ காம்பனன்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட் இல்லைனா இந்த பிசி ஒர்க்கும் ஆகாது, நம்மளுக்கு பூட்டும் ஆகாது. என்ன அப்படின்னா கூலர் தாங்க.
நம்ம இதுக்கு யூஸ் பண்ண கூலர் வந்து MSIயோட M240 லிக்விட் கூலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டுவல் ஃபேன் கூலர். ஸோ i7 14700Kல நம்மளுக்கு ஸ்டாக் கூலரும் வராது. இந்த மாதிரி கூலர் மஸ்ட். அண்ட் ஒரு K ப்ராசர் போடுறோம்னா கூலர் இல்லாமல் நம்ம போடவே கூடாது. எய்தர் நம்ம ஏர் கூலர் இல்லை லிக்விட் கூலர் போகணும். ஏர் கூலர் போனாலும் நீங்கள் வந்து NOC 2 அந்த மாதிரி போகணும். ஆர்எல்ஸ் நீங்கள் பேசிக்காக ஒரு 240 இல்லைனா 360 கூலர் போட்டே ஆக வேண்டும். ஸோ நம்ம யூஸ் பண்ணது M240 லிக்விட். இப்போ நம்ம வேண்டிய காம்பனன்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கேபினட் அண்ட் SMPS தான். என்ன SMPS யூஸ் பண்ணியிருக்கோம்னா டீப் கூலோட 750 வாட்ஸ் கோல்டு SMPS தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 80+ கோல்டு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் i7 Ryzen 7 இல்லை ஒரு 4070 4060 போடும்போது உங்களுக்கு எஃபிஷியன்சி பெட்டராக இருந்தால் தான் உங்களுக்கும் பவர் கன்சப்ஷன் பெட்டராக இருக்கும். 8000 ரூபாய் கரண்ட் பில் வந்துருக்குடா. நீ வீட்ல இருந்து வேலை செய்யறன்னு சொல்லிட்டு ஏசியை போட்டுக்கிட்டு இது என்னது ஏதோ மோடம் இதை போட்டுன்னு கரண்ட் பில் ஏற்றி விட்டுனிக்கிற நீ. ஸோ இது வந்து நம்ம 80+ கோல்டில் டீப் கோல்டில் 750 வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கேபினெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிளாஸியான கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோங்க. நம்ம கஸ்டமர் வந்து RGB பெருசாக வேணாம் அப்படின்னு சொன்னனால நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிளாஸியாக இருக்கணும்னு சொல்லி ஒரு கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் NZX ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். H5 ஃப்ளோ தான். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி இதில் தான் ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்து வச்சு அசம்பிளும் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டோட்டலாக பார்த்தலாம். அண்ட் நம்ம அசம்பிளி முடிச்சக்கப்புறம் டோட்டல் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த பிசியை டோட்டலாக அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. டோட்டலாக பில்ட் பிசி இங்கே இருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி RGB பெருசாக இல்லை, நம்ம கூலரில் மட்டும்தான் RGB இருக்குது. மற்றபடி லுக்ஸ் கிளாஸி NZXT அப்படின்னாலே வந்து ஒரு கிளாஸி லுக் எலகண்ட் லுக்காக இருக்கும். ஸோ ஒரு ப்ரீமியம் பிசி லுக்ஸ் வருது. நீங்கள் நினைப்பீங்க என்னடா அது பிசி மட்டும் இல்லாமல் மானிட்டர் சேர்த்து இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிசி ஆர்கிடெக்டாகன்னு சொல்லியிருந்தோம். ஆர்கிடெக்ட்க்கு நல்லா இருக்கும். பட் இது வந்து கேமிங்க்கும் ப்ரீமியர் ப்ரோ எடிட்டிங்க்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் என்ன FPS வருது. ஸோ ஒரு கேமராக இருந்தால் இந்த பிசி போனால் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம கேம்ஸ்க்கு வந்து God of War அண்ட் நீட் ஃபார் ஸ்பீட் பேபேக் வந்து நம்ம விளாண்டு அதோட FPS எடுக்க போகிறோம். அண்ட் ஒரு 4K வீடியோ வந்து ப்ரீமியர் ப்ரோவில் போட்டு ஒரு ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து NFS பேபேக் தாங்க. இப்போ ஸ்டோரி மோட் அப்படின்னு போகும்போது நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 270 FPS கிடைக்குது. எல்லாமே வந்து செட்டிங்ஸ் அல்ட்ராவில் தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போது ஸ்டோரி மோடு முடிஞ்சு இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகிறோம். ஸோ கேமுக்குள்ளே போகும்போது அப்படியே வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகுது. 270லேருந்து அப்பப்போ 220 ஒன்ஸ் 200 போச்சுன்னு நினைக்கிறேன். இது பெரிய கிராஃபிக்ஸ் கன்சியூமிங் ஒரு கேம் இல்லாதனால நம்மளுக்கு வந்து லைக் இந்த 4070 செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. ஸோ இப்போ NFS மட்டும் நம்ம வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க இந்த பிசியோட பெர்ஃபார்மன்ஸ். இப்போ God of War அதாவது AAA டைட்டில் கேமு ரொம்ப கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துலாம், அதுவும் அல்ட்ரா செட்டிங்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ இப்போ God of War விளையாடும் போது நம்மளுக்கு ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 100 to 98 FPS தான் வருது. அல்ட்ரா செட்டிங்ஸில் AAA டைட்டில் கேமுக்கு ஒரு 98 FPS 100 FPS அப்பப்போ குறையுது. சூப்பர் 86க்கே போகுது. ஸோ இது வந்து ஒரு டீசென்ட்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நம்ம கேம் ஆடும்போது ரியல் டைம் ரெண்டரிங் அப்போ கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு குறையுது. பெருசாக வந்து கேம்லேயும் வந்து இந்த ஷேட்ஸு
ஷேடோஸ்லாம் இல்லாதப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 100 வருது, இல்லைனா வந்து 90 அந்த ரேஞ்ச் தான் வருது. ஸோ இப்போ காட் ஆஃப் வாரில் ஒரு அல்ட்ரா செட்டிங்ஸில் 100 FPS வருதுன்னா டீசெண்டாக இருக்குங்க, பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, அதாவது கேமிங்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீமியர் ப்ரோ ரன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரீமியர் ப்ரோவில் வந்து லோடிங் டைம்ஸ் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதாவது ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் நம்ம வந்து ஒரு 3 minutes 4K வீடியோ தான் ரெண்டர் பண்ண போகிறோம். பெரிய வந்து அனிமேஷன்ஸ்லாம் போடாமல் ஜஸ்ட் கலர் கிரேடிங், கட்ஸு அண்ட் ஒரு 4K வீடியோ இதை வந்து ரெண்டர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ டோட்டலாக ரெண்டர் பண்ணதில் இட் டேக்ஸ் அரௌண்ட் 4 minutes, அப்ராக்ஸாக 4 minutes ஆயிருக்கு. ஒரு டீசன்ட் ஸ்பீட் தாங்க. கேட்டுக்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 4K வீடியோ ஒரு 3 minutes to 4 minutes வீடியோ வந்து 4 minutesல ரெண்டாகிறது. இட்ஸ் அ குட் திங். ஸோ இந்த பிசி வந்து இப்போ ஆர்கிடெக்சரல் யூசர் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ப்ரொஃபஷனல் யூசேஜ் அண்ட் கேமிங்க்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துட்டோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிசி பில் நீங்களும் பண்ணணும். அண்ட் நீங்கள் வந்து கேமிங்க்கு செப்பரேட்டாக வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணணும், இல்லை எடிட்டிங்க்கு ஃபோக்கஸ்டாக பண்ணணும் அப்படின்னா கூட செப்பரேட்டாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கஸ்டம் பிசிஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்டோரில் லொக்கேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, அதுக்கு டேரெக்டாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா கூட நம்ம வந்து உங்களுக்கான சஜஷன்ஸ், உங்களுக்கான கொட்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்லேயே அனுப்பிட்டு லைக் உங்களுக்கான பிசியும் வந்து உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடலாங்க. இந்த மாதிரி பிசி பில்ட் வீடியோஸ், ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ் அண்ட் ப்ராடக்ட் நாலேஜ் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை. ஒரு நிமிஷம் இருங்க, இவங்க இந்த வீடியோ எடுத்தது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், ஆனா இவங்க எடுக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஃபோர்ஸோட வல்கன் டெல்டா, எக்ஸ்பிஜியோட S70 இல்லை மறந்துட்டாங்க, பேச எடுக்காமே பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் பாஸ் அப்பப்போ பிசி பில் வீடியோ பண்ணி பழகணுன்றது. தப்பு பண்ணிட்டேனா? ஸோ என்ன பண்ண பிசி பில்ஸ்லாம் வந்து ஸோ மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து 2.5G லேண்ட். நான் பாட்டுக்கு 7 ஓரமா தாண்டா, நான் என்ன எதுக்குறா நோத்தி வைக்கிறீங்க?